ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் இருக்க போகிறேன்னு. இன்றைக்கி வந்துட்டு முதல் நாள் நல்லபடியாக 4 மணிக்கெலாம் எழுந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜா ரூம்லேயும் வந்துட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றியாச்சு. சிம்பிளாக தான் வீட்டில் இருந்த பூவை வச்சுருந்து சாமி கும்பிட்டாச்சு. இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். டெய்லி வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு திருநீர் அபிஷேகம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று கந்த சஷ்டி கவசம், அப்படி இல்லைனா வேல்மாறல், அப்படி இல்லைனா வந்து இப்போ நமக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, அதெல்லாம் வந்து சரியாகணும், அந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைப்போம்ல. எல்லாத்துக்குமே தனித்தனியாக மந்திரம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டைரெக்டாக கூகுளில் வந்து டைப் பண்ணாலே எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு யூடியூப்பில் செக் பண்ணாலும் வீடியோஸ் உண்டு. ஏதாவது ஒன்று உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாராயணம் பண்ணுங்கள். காலையில் சாமி மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம பாராயணம் பண்ணலாம். அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பையன் ஸ்கூல் போகல, அவனுக்கு வந்து 2 டேஸாக உடம்பு சரியில்லை. பாப்பாவுக்கு மட்டும் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்துட்டு லஞ்சுக்கு கொடுத்துட்டு, இதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து இது வல்லாரைக்கீரை இருக்குல்ல, அந்த வல்லாரைக்கீரையில் வந்துட்டு துவையல் செஞ்சுட்டு, பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சொரக்காய் வடை செய்ய போகிறேன். இந்த சொரக்காய் வடை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்படி தான் செய்வேன். தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காய் செத்துறதுல வந்து நல்லா சேர்த்திட்டு இது பிசைஞ்சு எடுத்தோம்னா தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு அது தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கூட வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு வடை தேவை அப்படின்னா நம்ம இதை வந்து செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை தான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு வேறு ஒரு பூஜை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.